بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் 3வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் ஒரு பகுதி வரைக்கும் பார்த்துட்டோம். என்ன பார்த்துட்டோம்? இந்த வேதத்தில் மூக்கமான வசனங்கள் இருக்கிறது, அதுதான் அடிப்படையானது. முத்தஷாபிகான வசனம்னு ஒன்று இருக்கிறது, அது அடிப்படையானது கிடையாது. அதை யாருடைய உள்ளத்தில் வழிகேடு இருக்கிறதோ அவங்க தவறாக வளைச்சிடுறாங்க. நேர்வழி உள்ளவங்களுக்கு தான் அப்படிங்கிற தவறாக வளைச்சிருவாங்க, முஹக்கம் வசனத்தை வளைக்க இயலாது. அப்படி வரைக்கும் பார்த்துட்டோமா? அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், ஒமா யஅலமு அறிய மாட்டார்கள் தவீலஹு அதனுடைய சரியான விளக்கத்தை. தவீல்னா விளக்கம், சரியான விளக்கம்னு வேணால் சேர்த்துக்கலாம். தவீலஹு அதனுடைய விளக்கத்தை அறிய மாட்டார்கள் இல்லல்லாஹு அல்லாஹுவை தவிர. இந்த அல்லாஹுவை தவிரன்னு இருக்குல்ல, அதுக்கு அடுத்தது ஒரு ராசிஹூன ஃபில் இல்மி, கல்வியிலே தேர்ந்தவர்கள். ரசகன்னா ஊறி போனவன், ஒரு விஷயத்தில் நல்லா ஊறி போயிருப்பான்ல, அந்த மாதிரி ஒரு ஆளை ராசிகும்பாங்க. கல்வியில் மேலோட்டமாக படிக்கிறவனை ஆலிம்பாங்க. மேலோட்டமாக இல்லாமல் ஆழமாக படிக்கிறான்னு படித்தான்னு சொன்னால் அவன் ராசிஹு ஃபில் இல்மி, கல்வியில் ரொம்ப ஆழமானவன், ஆய்வு செய்கிறவன் அப்படிங்கிற அர்த்தத்தை ராசிகன் பயன்படுத்துவாங்க. இந்த இடத்துல இந்த இல்லல்லாஹ்ன்னு இருக்குல்ல, இந்த இல்லல்லாஹ் என்பதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், குரானில் நீங்கள் ஓதக்கூடிய குரான் எடுத்து பார்த்தா கூட அந்த இல்லல்லாஹுக்கு மேலே ஒரு மீம் ஒன்று போட்டிருப்பாங்க. மேலே சின்னதாக மீம் போட்டிருப்பாங்க. ஓரத்தில் நினைஞ்சிருப்பாங்கன்னா வக்ஃப லாசிம்னு வரை எழுதியிருப்பாங்க. கண்டிப்பாக கம்பல்சரியாக நிறுத்தணும், இல்லல்லான்னு விட்டுட்டு ஒரு ராசி கொண்டு தனியாக தான் வாசிக்கணும். இதை இல்லல்லாஹ் இருக்கல அப்படியே நிப்பாட்டிடணும். இதோட மீம் லாசிம் வக்ஃப லாசிம்னா இதோட நிறுத்திட்டு வர்ராசி ஹூனஃபில்லில் மீண்டு தனியாக எடுக்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இல்லல்லாஹ் என்பதில் மீமை போட்டு வச்சுருக்குறாங்க. இந்த இல்லல்லாஹ் மட்டும் இல்லாமல் குரானில் எங்கெல்லாம் அந்த மீமை போட்டு வச்சுக்கிறாங்களோ அது எல்லாமே இவங்களா போட்டுக்கிட்டது. வழங்குதா? அந்த இடத்துல நிறுத்தணும் என்று சொல்லி அல்லாவும் சொல்லவில்லை, அல்லாவுடைய ரசூலும் சொல்லவில்லை, முஸ்ஹஃப உஸ்மான்லையும் இது போடப்படவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தொகுத்து பிரதி எடுத்தாங்கல்ல, அந்த அபூபக்கர் எடுத்த பிரதியிலும் போடப்படவில்லை. அதை பல பிரதிகளாக உஸ்மான் எடுத்தார்ல, அதுலேயும் இந்த மீமெல்லாம் போடப்படவில்லை. வக்ஃப லாசிம்னு இத்தனை வசனங்களில் கொண்டு போய் போட்டிருப்பாங்க. இப்படி ஓரத்தில் வக்ஃப லாசிம்னு எழுதியிருப்பாங்க, அந்த எழுத்துக்கு மேலே மீமை போட்டிருப்பாங்க. கம்பல்சரி அங்கே நிறுத்திடணும், வர்ராசூரன் தனியாக தான் நீங்கள் ஆரம்பிக்கணும்பாங்க. அப்படி எந்த சட்டமும் கிடையாது. நம்ம மீன் போட்டாலும் போடாட்டாலும் நம்ம வாட்டுக்கு வரிசை மூச்சு இருக்கிற வரைக்கும் ஒதுக்கிற வேண்டியதுதான். என்ன பண்ணிட்டான்னு கேட்டால், இல்லல்லாவில் ஒரு மீமை போட்டுவிட்டு இதோட முடிந்து விட்டது, இந்த வாசகம் இதோட முடிஞ்சிருச்சு, ஒர்ராசி குணங்கிறது வேறு விஷயம் அப்படின்னு சொல்வார்களே. ஆனால் அந்த மாதிரி நிறுத்துபவருடைய அர்த்தத்தின் பிரகாரம் அல்லாவுக்கு மட்டும்தான் இதனுடைய அர்த்தம் தெரியும். ஒமா யாலமு தாவீலஹு இல்லல்லாஹ், அல்லாவை தவிர யாரும் விளக்கத்தை அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. ஆனால் இது அந்த அங்கே நிறுத்த இயலாதுங்கிறதுக்கு நம்ம அறிவே சொல்லுது. அல்லாவுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்தையும் அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், அவனுக்குள்ளே வச்சுக்கிற வேண்டியது தானே. அல்லாவுக்கு தெரிஞ்ச எத்தனை விஷயங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் நமக்காக சொல்லி தந்திருக்கிறான். அவனுக்கு தெரிந்த விஷயங்கள் அவனுக்குள்ளே இருக்கும். நமக்கு சொன்னது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சொல்கிறான் அல்லாஹ். நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஒரு வேதத்தை அல்லாஹ் தருகிறான். அதனுடைய விளக்கம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும்னு சொன்னீங்கன்னா அது குரானை கேவலப்படுத்துறதாவது. அது குரானை இழிவுபடுத்தக்கூடிய, அல்லாஹ்வுடைய விளக்கும் திறனை குறைத்து மதிப்பிடக்கூடியதாக அது அமைஞ்சிருது. அதனால் அந்த மீம் போடுறதே தப்பு. இந்த இடத்துல போட்டதே தப்பு, நிப்பாட்டணும்னு கட்டாயப்படுத்தின தப்பு. வேறு எப்படி அதை வாசிக்கணும் என்றால், ஒமா யாலமு தவீலஹு அதனுடைய சரியான விளக்கத்தை அறிய மாட்டார்கள் இல்லல்லாஹு ஒரு ராசிகூன அல்லாஹுவையும் ராசிகூன்களையும் தவிர. அல்லாஹுக்கும் சரியான விளக்கம் தெரியும், கல்வியில் தேர்ந்தவர்களுக்கும் சரியான விளக்கம் தெரியும். அல்லாஹ் இறக்குனவனும் கண்டிப்பாக தெரியும். கல்வியில் தேர்ந்தவங்க இருப்பாங்கள்ல, அவங்க என்ன செய்வாங்க, இறந்தவர்களை போய் உயிரோடு உள்ளவன்னு சொல்லப்படுது. அப்போ நேரடி அந்த அர்த்தம் சொல்லப்படவே இல்லை. ஏன்னா இறந்தது கண் முன்னாடி தெரிகிறது. அப்படி இருக்கும்போது உயிரோடு வருவான்னு சொன்னாங்கன்னு சொன்னால் மறுமையில் உயிரோடு இருப்பார்கள்ங்கிற ஒரு அர்த்தம், இன்னொரு வாழ்க்கையில் உயிரோடு இருப்பார்கள் அர்த்தம் தான் கொடுக்கணும்னு அறிவுன்னு விளைவிக்கிறான்ல.
அப்படி விளங்குவது தான் இந்த வசனத்தை அல்லாஹ் தரவும் செஞ்சான். அப்போ முத்தசாபிகான வசனங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாவும் விளங்குவான், கல்வியில் தேர்ந்தவரும் விளங்குவார்கள். முஹக்கமான வசனத்தை பொறுத்த வரைக்கும் வாசிக்கிற 50 பேர் வழங்குவான். முஹக்கமான வசனங்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் பெரிய தேர்ச்சிலாம் இருக்கணும்னு தேவையில்லை, அந்த மொழி வாசித்து அர்த்தம் செய்ய தெரிஞ்சால் போதும். அப்போ முஹக்கமான வசனங்களை பொறுத்த வரைக்கும் அத்தனை பேரும் விளங்குவார்கள். ஏன்னு கேட்டால் ஒரு கருத்தை சொல்லக்கூடிய வசனமாக அவை இருக்கின்றன. அதே நேரத்தில் முத்தசாபி வசனங்களை பொறுத்த வரைக்கும் வெகுஜன மக்கள் அறிய மாட்டாங்க. உள்ளத்தில் கசடு இருக்கிறவனுக்கு அறிய முடியாது. யார் பிரைட்டாக இருக்கிறானோ அவனும் அல்லாவும் தான் அதை அறிவாங்க. முத்தசாபி இதை எந்த அர்த்தத்தில் அல்லாவுடைய ரூஹு என்று ஈசா நபி அல்லாஹ் சொல்கிறான்னா எந்த அர்த்தம்? அல்லாவுடைய கையாயிருவேன் காலாயிருவேன் அல்லாஹ் ரசூல்லா சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்? அதை யார் வழங்குவாங்க? கல்விமான்கள் வழங்குவார்கள், கூமுட்டையில் வழங்க மாட்டார்கள். அப்படி தான் இந்த இடத்துல இல்லல்லாஹுல வக்ஃபை செய்யக்கூடாது. இப்போ பார்த்தோம்னா இல்லல்லாஹு ஒரு ராசிகோனா, அல்லாவையும் ராசிகன்களையும் தவிர யார், இதான் நம்ம செய்கிற அர்த்தம். நம்ம என்ன செய்கிறோம்? எல்லா மொழிபெயர்ப்பாளரும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இல்லல்லாவோட நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டி விட்டு இதனுடைய விளக்கத்தை அல்லாவை தவிர யார் அறிய மாட்டார்கள்னு போட்டு முடிச்சுடுவாங்களா? போட்டு என்ன செய்கிறேன்னா ஒருத்தனுக்கு தெரியாததுக்கு பேர் தான் முத்தசாபிகின்னு கதையை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க மொழிபெயர்த்த குரானில் எல்லாத்துக்கும் அர்த்தம் செஞ்சுருப்பாங்க. அர்த்தம் செய்யாமல் ஒரு 10 வசனத்தை விட மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அர்த்தம் செய்ய முடியாது, கிடையாதுன்னு அவங்க தெரியுது. மொழிபெயர்த்து வெளியிடும் பொழுது ஒரு 10 பக்கத்தை எம்டியாக போட்டு இது இந்த வசனங்கள்லாம் அர்த்தம் தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்களா? ஒரு வசனத்துக்காக சொல்லியிருக்கிறானா? எல்லா மொழிபெயர்ப்பாளர்களும் அனைத்து வசனங்களுக்கு அர்த்தம் செய்கிறான். அப்போ உனக்கு விளங்குதில்ல? அப்போ விளங்காது கிடையாதுன்றது நீ விளங்கி வச்சுருக்கே இல்லையா? விளங்கி வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா இந்த வசனத்தை தப்பாக அர்த்தம் செய்கிறாங்க. அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும், அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும்டா. ஏன்டா அம்புட்டுக்கு மொழிபெயர்க்கிறீங்க? அல்லாவுக்கு மட்டும் தெரிஞ்ச வேண்டிய ஒரு ஸ்டாரை போட்டு அதுக்கெல்லாம் அவர் அர்த்தம் இல்லாமல் சும்மா அரபியில் போட்டு விட்டுற வேண்டியதானே? எதுக்கு நீங்கள் அர்த்தம் செஞ்சீங்க அப்படின்னு பார்க்குறோம்னு சொன்னால் இதை இப்படி பாருங்க, சிந்திச்சு பாருங்கள், எது கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். நான் ஏற்கனவே அந்த வீடியோ அனுப்பியிருக்கேன்ல, அதெல்லாம் நீங்கள் திரும்பி ஒருக்கா கேட்டு பாருங்கள். இந்த வசனம் அப்படி பிரைட்டாக உங்களுக்கு விளங்கிடும். எவ்வளோ அற்புதமான ஒரு வசனம். குரானில் மனிதன் இப்படி வழிகட்டு போகாமல் இருப்பதற்குரிய வழிமுறை அழகாக சொல்லித்தர்றான் அப்படின்னு விளங்கிக்கிறோம். அப்போ உமா யாலமு தவீலஹு, இந்த முத்தசாபிகி வசனங்களுடைய விளக்கத்தை அறிய மாட்டார்கள். இல்லல்லாஹு ஒரு ராசிகூன, அல்லாவும் தேர்ந்தவர்களும், ஒரு ராசிகூன ஃபில் இல்மி, அல்லாஹவும் கல்வியில் தேர்ந்தவர்களையும் தவிர மற்றவங்க அறிய மாட்டார்கள். அதாவது வெகுஜன மக்கள் அறிய மாட்டார்கள். யாருடைய உள்ளத்தில் வழிகேடு இருக்கிறதோ அவர்கள் அறிய மாட்டார்கள். யார் கல்வியில் தேர்ந்தவங்களாக இருக்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க? இது 2 அர்த்தம் தரக்கூடியதாக இருந்தாலும் இந்த இடத்தில் இந்த அர்த்தம் தான் பொருந்தும் அப்படின்னு சரியானது பிடிச்சிருவாங்க அவங்க. அப்போ சரியானதை சரியான அறிஞர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய வகையில் தான் முத்தசாபி அமைந்திருக்கும்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அதுக்கப்புறம் யக்கூலூன, இந்த கல்வியில் தேர்ந்தவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? ஆமன்னா பிஹி, இதனை நாங்கள் நம்புகிறோம், இதை நாங்கள் நம்புகிறோம். குல்லும் இந்த ரப்பினா, அனைத்தும் எங்கள் இறைவன். முஹக்கம் அவன்கிட்ட தான் வந்தது, முத்தசாபிகும் அவன்கிட்ட தான் வந்தது. குல்லும் இந்த ரப்பினா, அனைத்தும் எங்கள் இறைவன். முத்தசாபியை போட்டு அல்ல 2 அர்த்தம் தர மாதிரி சொல்கிறானே, இதை கேட்டு இத்தனை பேருக்கு வழிகட்டு போகிறாங்களே, அப்படி சொல்ல மாட்டாங்க அவங்க. எல்லாம் நாங்கள் இதை நம்புகிறோம், எல்லாம் எங்கள் இறைவன்ட்டு வந்தது தான். முஹக்கம் என்பதும் அவன்தான் சொன்னான், முத்தசாபி என்பதும் அவன் தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒமா எத்தக்கரு, இதை உணர்வது கிடையாது, இல்லா உலுல் அல்பாப், அறிவுடையோரை. மறுபடியும் அல்ல சொல்கிறான், அறிவுடையவங்களுக்கு விளங்கும் போனான். ஒமா எத்தக்கரு, இதை உணர மாட்டார்கள், இல்லா உலுல் அல்பாப். அல்பாப்னா ஏற்கனவே வந்த வார்த்தை. லுப்புன்னா அறிவு, அல்பாப்னா அறிவுகள். உலு என்றால் உடையவர்கள், உலுல் அல்பாப்னா அறிவுடையவர்கள். இல்லா உலுல் அல்பாப்னா அறிவுடையவர்களை தவிர. உமா எத்தக்கரு, இந்த எத்தக்கருங்கிற வார்த்தை என்னங்கிறது கூட என்ன செய்யணும் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறோம். இந்த ததக்கரன் இருக்குல்ல, ததக்கர எத்ததக்கருன்னு வரும். எத்ததக்கருவில் என்ன செய்வாங்க? தேயதால மாற்றி எத்தக்கருன்றுவாங்க. உமா எத்தக்கரு, இந்த தால் வரக்கூடிய தஃஅல வசனில் தால் இருக்குமே என்று சொன்னால் அதை தேவரும்னு சொன்னால் அது தாளை மாற்றி விட்ருவாங்க. உமா எத்தக்கரு, இதை உணர மாட்டார்கள், இல்லா உலுல் அல்பாப், அறிவுடையவர்களை தவிர. அல்லாஹ் என்ன செய்வான்? இதுலேயும் சொல்கிறான்,
ராசிகன்கள் விளங்குவாங்கண்டு. அறிவுடையவர்கள் இதை விளங்குவார்கள். இவங்க என்ன செய்கிறாங்க, அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும், முத்தசாபிகின்றாலேயே அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியுங்கிறாங்க. இதுதான் இதனுடைய விளக்கங்கள். இதுக்கு உங்களுக்கு அந்த ஏற்கனவே இந்த வீடியோ அனுப்பின காரணத்தினால இதை விட கூடுதலான நிறைய ஆதாரங்கள்லாம் சேர்த்துருக்கிற காரணத்தினால அதை நீங்கள் பார்த்து என்ன செய்யணும், நீங்கள் இந்த வசனத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக விளங்கிக்கிருவீங்க. அடுத்ததாக இந்த 3-7 வசனத்துக்கு உங்களுக்கு ரிட்டனில் எழுத்து வடிவத்தில் உங்களுக்கு அதனுடைய விளக்கத்தை அறிய நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால், இந்த 3-7 வசனம் இருக்குல்ல குரானில், நம்முடைய தமிழாக்கம் இருக்குல்ல, அந்த புக்கு உங்களுக்கு இருந்துச்சின்னு சொன்னால் 3-7 வசனத்தை எடுத்து பாருங்கள். அந்த 3-7 வசனத்தில் அந்த வசனத்துக்கு ஒரு குறிப்பு நம்பர் போட்டுருவோம். அந்த நம்பரில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் முத்தசாபிகிண்டா என்னென்னு அவ்வளோ விளக்கம் பெரிய நீண்ட ஒரு விரிவான ஒரு கட்டுரையாகவே வச்சுருப்போம். அந்த வீடியோ கேட்க வாய்ப்பு இல்லாதவர்கள் என்ன செய்யணுன்னு கேட்டால், அந்த கட்டுரையை படித்தா கூட உங்களுக்கு என்ன செய்யும், முழுமையான விளக்கம் வந்துடும். onlinebj.co.in அதுலேயும் நம்ம குரான் தமிழாக்கம் இருக்கிறது. onlinebj.in அதுலேயும் இருக்கிறது. அதே மாதிரி புக்கு வடிவலையத்தையும் தந்திருக்கிறோம். அப்ளிகேஷனில் என்ன இருக்குது, குரானுடைய அப்ளிகேஷனை கூட ஃபோனில் போட்டிருக்காங்கள்ல, ஆண்ட்ராய்டெல்லாம் போட்டிருக்காங்கள்ல, அதில் எடுத்து பார்த்தா கூட அந்த 3-7க்கு என்ன செஞ்சுருப்போம் உங்களுக்கு காட்டினா தெரியும்னு நினைக்கிறேன். இது அந்த 3-7 வசனம் 3-7 வசனத்தை எடுத்தீங்கன்னா அதில் அந்த வசனத்தில் 86ஆம் நம்பர் போட்டிருக்கும். அந்த 86 எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரு பொருள் தரும் வார்த்தைகள். 86 எடுத்தீங்கன்னு சொன்னால் இரு பொருள் தரும் வார்த்தை. அப்ளிகேஷனில் பார்த்தாலும் நீங்கள் எடுக்கலாம். இரு பொருள் தரும் வார்த்தைகள்னு சொன்னீங்கன்னா ஃபுல்லாக விளக்கியிருப்போம். இந்த வசனத்தில் என்ன அர்த்தம் செய்யணும், ஒவ்வொரு தமிழாக்கத்திலும் என்னென்ன அர்த்தம் செஞ்சுருக்கிறாங்க, அந்த தமிழாக்கத்தின் காப்பியெல்லாம் எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம். ஜான் ட்ரஸ்ட் என்ன பண்ணாங்க, ஐஎஃப்டியில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சவுதியில் வெளியிட்ட தர்ஜுமாவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க என்று எல்லாத்தையும் விளக்கியிருக்கிறோம். அதனால நம்ம குரானுடைய தமிழாக்கம் இருந்துச்சின்னு சொன்னால் 86வது குறிப்பு அதை எடுத்து படிச்சிங்கன்னு சொன்னால் இந்த 3-7 வசனத்துக்கு என்ன செஞ்சிடறேன், விளக்கம் வழங்கிறேன். முத்தசாபிகிண்டா என்ன என்கிற ஒரு விஷயமும் விளங்கிறோம். அதனால் இது வரைக்கும் நமக்கு போதும். இதையே விளக்கணும்னு சொன்னால் இது ஒரு 8-9 வாரத்துக்கு ஓடும். அதுக்கு தான் வீடியோவை நம்ம போட்டுவிட்டோம். அதை எழுத்து வடிவத்திலே உங்களுக்கு அந்த குறிப்பு தந்திருக்கோம்ல, அதுலேயும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். இப்போ 3-7 முடிஞ்சிருச்சா, வேறு விஷயத்துக்கு போயிடும். 3-8 ரப்பனா எங்கள் இறைவா. எங்கள் இறைவான்னு ஆரம்பிக்குதுன்னு கேட்டால் அந்த 3-7 வசனத்தில் ஒரு ராசிஹூன ஃபில் இல்மி கல்வியில் தேர்ந்தவர்கள் யக்கூலுன சொல்வார்கள்னு வந்திருக்குல்ல. என்ன சொல்லுவாங்க, எல்லாமே எங்கள் இறைவன்கிட்ட வந்தது என்று சொல்வார்கள்னு சொல்கிறான்ல, அதன் தொடர்ச்சியாகத்தான் அவங்க தான் சொல்கிறாங்க. இது ரப்பனான்னு சொல்வது யார், அந்த கல்வியில் தேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள் எங்கள் இறைவா. இந்த எங்கள் இறைவா என்பது எதில் சேரும்னு கேட்டால், அதுக்கு முந்தின வசனத்தில் 3-7 வசனம் படித்தோம்ல, அதில் ஒரு ராசிஹூன ஃபில் இல்மி கல்வியில் கை தேர்ந்தவர்கள் யக்கூலூன அவங்க சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள், ஆமன்னா பிஹி இதை நாங்கள் நம்பினோம், குல்லும் மின் இந்தி ரப்பினா அனைத்தும் எங்கள் இறைவனிடம் வந்தது என்று சொல்கிறார்கள்னு வருதில்ல, அந்த சொல்லுடைய தொடர்ச்சி தான் இது ரப்பனா. மேலும் அவங்க சொல்கிறாங்க, ரப்பனா எங்கள் இறைவா, லா துஸிகு குலூபனா எங்களுடைய உள்ளங்களை தடம்புரலை செய்திராதே. அசாக என்றால் ஜாக ஜே அலிஃப கைன் போட்டிங்கன்னா அதாவது தடம் புரண்டான்னு அர்த்தம். அதை அஃபலன்னு மாற்றினீங்கன்னா தடம் புரளை வைத்தான்னு அர்த்தம். அதாவது ஜாக என்றால் ஒரு தடம் புரள்றன்னு ஒரு பாதை இருக்குன்னு வைங்களேன், ரயில் தண்டவாளம் இருக்குது, தண்டவாளத்திலே போகாமல் தடம் புரண்டா கீழே விழுந்துருவான்ல, ரோட்டிலே போகாமல் பக்கத்தில் ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது, ரோட்டில் பஸ்ஸு போகாமல் தடம் தவறிடுச்சுன்னா ஆற்றுல விழுந்துருவான். அப்போ போவதற்குன்னு உள்ள பாதையில் போகாமல் அதுலேருந்து சருகி போகிறாங்கல்ல, அதுக்குள்ள வார்த்தை என்னன்னு கேட்டால் ஜாக என்றால் தடம் மாறினான், தடம் புரண்டான், அப்படி சருகி போனான் அப்படிங்கிற அர்த்தம் ஜாக என்பதற்கு. இந்த ஜாக என்பதை தடம் புரண்டான் இருக்குல்ல, அதை அஃஅலன்னு மாற்றினீங்க என்று சொன்னால் அசாக என்றால் தடம்பொருளை வச்சான், அடுத்த ஆளை தடம்பொருளை வைக்கிறது. அவன் பாட்டு ரோட்டில் போயிட்டு இருப்பான், இப்படி தள்ளி விட்டு தடம்பொருளை வச்சிடுறது. அப்போ அவனா தடம்புரள்வதற்கு ஜாகன்னு சொல்லுவாங்க. அடுத்த ஆளை பிடிச்சி தடம்புரலை வைக்கிறதுக்கு அசாகன்னு அஃபாலன்னு மாற்றுவாங்க. இது அசாக என்று மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் அதனுடைய வருங்காலம் என்னென்னா யுசீகு. அசாக என்றால் தடம்புரலை செய்தான்,
யுசீகுன்னு வரும். யுசீகுன்னா தடம்பொருளை செய்வான். அதில் வந்து விளக்கல் வினை சொல்வதாக இருந்தால் அதில் ஜசம் செய்யணும்ல. ஜசம் செய்யும்போது அந்த போயிடும். லா யுசீகுன்னு இருக்குல்ல, லா யுசிக், அப்படி அந்த போயிடும் ஜசம் செய்கிறதுக்காக வேண்டி. அதனால தான் லா துசிக்னு வந்திருக்கு. ரப்பனா எங்கள் இறைவா லா துசிக்னு சொல்கிறோம்ல. இது என்ன சொல்லுன்னு கேட்டால், ஜாகங்கிற ஒரு சொல்லை அஃஅலண்டு அசாக என்று மாற்றி, அந்த அசாக என்பதுக்கு வந்து விளக்கல் வினை எடுக்கிறத லாவை சேர்க்கணும். லா யுசீகு என்று வரும். அந்த நகியுடைய லாவா இருக்கிறதுனால அந்த ஏயை நீக்கிடுவாங்க. 2 சுக்குன் வரும்ல, ஏக்கு ஒரு சுக்குனு கைனுக்கு ஒரு சுக்குன் வரும்னு அந்த ஏயுடைய சுக்குனை நீக்கிடுவாங்க. லா யுசீகுன்னு வரும். லா யுசீக் லா யுசீகா லா யுசீகு, லா துசிகா லா யுசிகன லா துசிகு, நீ வந்து தடம்பொருளை செய்யாதே. ரப்பனா எங்கள் இறைவா லா துசிகு, நீ தடம்பொருளை வச்சிடாதே. குலூபனா எங்களுடைய உள்ளங்களை தடம்பொருளை வைத்து விடாத. பாத இது ஹதைத்தனா, எங்களுக்கு நீ நேர்வழி காட்டியதற்கு பிறகு. ஹதான்னா நேர்வழி காட்டினான். ஹதைத்த என்றால் நீ நேர்வழி காட்டினாய். ஹதைத்தனா என்றால் எங்களுக்கு நேர்வழி காட்டினாய். பாத இது ஹதைத்தனா, அந்த எங்களுக்கு நேர்வழி காட்டியது. இந்த இதுங்கிறது வந்து அந்த இது ஹதைத்தனா என்பதை வந்து மஸ்தருடைய கருத்தை மாற்றி விட்ருக்கு. இது கிராமர் படி பெரும்பாலும் வராட்டா கூட இப்படி அரிதாக இந்த வார்த்தை அப்படி பயன்படுத்துவாங்க. பாத இது ஹதைத்தனா, எங்களுக்கு நேர்வழி காட்டியதற்கு பிறகு. எங்களை நேரான வழிக்கு கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்துட்டோம். நாங்கள் நேர்வழிக்கு வந்ததுக்கு பிறகு மறுபடியும் அங்கிட்டு பார்த்து தள்ளி விட்றாத, தடம்பொருளை வச்சிடாத, ஷிர்க்கு பக்கம் விட்டுறாத, மதுக பக்கம் விட்டுறாத, தரிக்கா பக்கம் விட்டுறாத, குஃப்ரு பக்கம் விட்டுறாத. அந்த மாதிரி ஒரு கோரிக்கை தான் அழகான கோரிக்கை இது. ரப்பனா எங்கள் இறைவா லா துசி. எதுக்கு இதை சொல்கிறாங்கன்னா, இந்த ஷிர்கில் போகிற நாய்கள் தான் இந்த முத்தசாபிகை எடுத்து நாசமாக போவானுவோம். அந்த முத்தசாபி வசனத்தை தப்பாக விளங்கிட்டு தடுமாறிடுறாங்கல்ல. கஷ்டப்பட்டு லாயிலா இல்லா களிமா சொல்லி சிலத்துக்கு வர்றாங்க, வந்துவிட்டு செத்து போனவங்கெல்லாம் கடவுளாக்கிட்டு ஓடி போயிடுறாங்க, தடம் புரண்டுடுறாங்க. அந்த முத்தசாபிகை வச்சு தடம் புரள்ற காரணத்தினால நமக்கு ஒரு கோரிக்கை நல்லா தரான். யாரெல்லாம் நீ முகக்கமை தந்திருக்க, முத்தசாபிகை தந்திருக்கிற, முத்தசாபிகை வந்து நாங்கள் நல்லபடியாக விளங்கிக்கிறோம். இருந்தாலும் எங்களுக்குள்ளே ஒரு சைத்தானியத்தை புகுத்தி நாங்களும் இதே மாதிரி விளங்குற மாதிரி ஆக்கி எங்களையும் தடுமாற வச்சுக்கூடாது அப்படின்னு அதுக்கு அல்லாட்ட பாதுகாப்பு தேடுற ஒரு இதை எல்லாம் கற்றுத்தர்றான். எப்படி? ரப்பனா எங்கள் இறைவா நான் துசிகு குலூபனா, எங்கள் உள்ளங்களை தடம்புரலை செய்து விடாதே. பாத இது ஹதைத்தனா, எங்களுக்கு நீ நேர்வழி காட்டியதற்கு பிறகு தடம்புரை இதிலே நிற்க வை, உறுதியாக்கி வைப்பாயாக என்று அவர்கள் சொல்வார்கள். மேலும் ஹபுலனா, ஹபுங்கிறது என்னன்னு கேட்டால் இந்த வஹபுங்கிறது வாவு இந்த அத்துஃபு வழங்குதா, இது வா ஒன்று ஹபு ஒன்று. இந்த ஹபுங்கிற வார்த்தை என்ன என்று கேட்டால், வஹப என்கிற ஒரு 3 எழுத்து சொல்லு. வஹபவுடைய வருங்காலம் வந்து எஹபுண்டு வரும். வஹப எவுஹபுண்டு வரும். வஹபங்கிறது சென்ற கால வினை, அதனுடைய வருங்காலம் வந்து எவுஹபுண்டு வரும். எவுஹபுண்டு வந்துச்சுன்னா எவுஹபுண்டு தான் சொல்லணும், எஹபுண்டு சொல்லக்கூடாது தான். ஆனாலும் அந்த சர்ஃபுடைய விதிக்கு மாற்றமாக சில சொற்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் எஃப்இலு, அதாவது இந்த சட்டத்தை இன்னொரு விலைக்கிட்ட தான் உங்களுக்கு புரியும். அதாவது ஃபஸ்ட் எழுத்தில் வாவு இருந்துச்சின்னு சொன்னால், இப்போ வசனன்னு இருக்குது. வசன என்பதற்கு அதனுடைய வருங்காலம் யௌசினு என்று வந்தால் எசினுன்னு தான் சொல்லணும். அந்த வாவை எடுத்துருவாங்க. வசனங்கிற ஒரு சென்ற கால வினையில் வாவு இருந்தால், ஃபஸ்ட் எழுத்து வாவாக இருந்தால், அதனுடைய வருங்கால வினை வந்து யௌசினு என்று இருந்தால், அதை வந்து எவுண்டத வாவு இருக்குல்ல, வாவை காலி பண்ணிவிட்டு எசினு. அதே மாதிரி வசஃப என்கிற சொல்லுக்கு யௌசிஃபு என்று இருந்தால் எசிஃபு என்று தான் சொல்வார்கள். வசல அப்படிங்கிறதுக்கு யௌசிலு என்று அதனுடைய வருங்காலம் இருக்கிறதுனால எசிலு, வசல எசிலு, வசன எசினு, அதே மாதிரி வருது. ஆனால் எஃப்இலு இல்லாமல் வேறு மாதிரி வந்துச்சின்னு வைங்க, எஃப் அலு எஃப் உலுன்னு வந்துச்சின்னு வைங்க, அப்போ வந்து அந்த வாவை போக்கக்கூடாது, கரெக்டாகவே சொல்லணும். ஆனாலும் சில வினை சொற்கள் மாத்திரம் விதிவிலக்காக எஃப் அலுன்னு வரும், வாவை நீக்கிடுவாங்க. அதில் ஒரு சொல்லு தான் அந்த வஹபங்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு வதரண்டே இருக்கணும் பார்த்தோம், வதர எதரு,
எதிருண்டு வரல, எவுதருண்டு வருது. ஆனால் எதருன்றாங்க. அதில் பாபா என்ன செய்கிறாங்க, நீக்கிடுறாங்க. அதே மாதிரி இதில் வகப என்பதற்கு வருங்காலம் யௌஹிபு அல்ல, யௌஹபு. யௌஹபுல யௌஹபுன்னு தானே சொல்லணும், சர்ஃபு சட்டப்படி அப்படி தான் சொல்லணும். ஆனால் அந்த சர்ஃபில் விதிவிலக்காக உள்ள சொற்களில் இதை வச்சுருக்கிறாங்க வகபவை. வகப யௌஹபுன்னு வரும், வாவை போக்கிட்டு எஹபும்பாங்க. எஹபு எஹபானி எஹபுன்னு, தகபு தகபானி எஹபுனா தகபு. அந்த தகபுல இருந்து நம்ம ஏவல் வினை எடுக்கிறதா இருந்தால் தேயை நீக்குவோம், ஹப்புன்னு வந்துடும். வகப என்றால் அன்பளிப்பு அளித்தான், ஹிபத்துங்கிறாங்கல்ல. வகபவுலேருந்து வகப ஹிபு ஹிபத்துன். ஹிபத்துன் அந்த மஸ்தர் தே சேர்ந்து வரும். வசல எசிலு சிலத்துன், வசஃப எசிஃபு சிவத்துன், வசன எசினு ஜினத்துன். அதே மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த வகபவுக்கு ஹிபா 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 கொடுக்குறங்கிறாங்கல்ல, ஹிபத்து கொடுக்குறது, ஹிபா கொடுக்குறது. சொத்துக்களை எழுதி வைக்கும் போது ஹிபாவாக கொடுத்தாங்கலாம் சொல்கிறாங்கல்ல, அதனுடைய மூளைச்சொல் இது தான், வகப தான். அந்த வகப என்பதை அதை வருங்காலத்தில் வாவோட யௌஹபுண்டு வரணுமாக இருந்தாலும் இந்த சொல்லை மட்டும் விதிவிலக்கா, இந்த சொல்லு மட்டும் இல்லை, இன்னும் சில சொற்களையும் விதிவிலக்காக எஃப் அலுண்டு வரும் பொழுதும் வாவை நீக்கிடுறாங்க. எஃப் அலுண்டு வர்றது எஹபுங்கிறாங்க, யௌஹபுன்னு சொல்லாமல் வருங்காலத்தை எஹபுன்னு சொல்கிறாங்க. எஹபுன்னு சொல்வார்களே ஆனால் அப்போ அம்ருல என்ன வந்துடும்னு கேட்டால் எடுப்பாங்க, ஹப்புன்னு வந்துடும், அவ்வளோதான். ஹபு ஹபா ஹபு ஹபி ஹபா ஹப்ன அப்படி வந்துடும். அப்போ வகப என்றால் அன்பளிப்பு செய்தான், ஹப்பு என்றால் அன்பளிப்பாக வழங்கு. ஹப்புங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இந்த வாவ் அத்துவுக்குள்ள வாவ். ஹப்பு இல்லைனா எங்களுக்கு நீ அன்பளிப்பாக வழங்குவாயாக. ஹபுலானான்னு என்ன அர்த்தம், எங்களுக்கு ஹிபத்தாக வழங்குவாயாக. மின் லதுன்க, இந்த மின் லதுன்கங்கிற வார்த்தை இந்த லதுன்கிறது சும்மா ஒரு அலங்கார சொல்லு தான், அரபு மொழியில் சாதாரணமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த லதுன் இல்லாட்டியும் அந்த அர்த்தம், மின் கண்டால் அந்த அர்த்தம் வந்துடும். ஹபுலனா எங்களுக்கு நீ அன்பளிப்பாக வழங்குவாயாக. மின்க உன்னிடமிருந்து, அந்த உன்னிடமிருந்துங்கிறது அந்த இந்த உன்னிடம், இந்த இடம்ங்கிற வார்த்தை இல்லை, அதை சொல்லாட்டாலேயே மின்கண்டாலேயே உன்னிடமிருந்துன்னு அர்த்தம் வந்துடும். ஆனால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சில நேரங்களில் மின்கன்னு பல இடங்களில் வரும், சில இடங்களில் லதுன் அல்லது இந்திக்க, மின் இந்திக்க, மின் லதுன்க. லதுன் என்றால் இந்திங்கிறாங்கள, அந்த அர்த்தத்தில் உள்ள ஒரு சொல்லு. இந்த சொல்லை இது ஒரு அலங்கார சொல்லு தான். இது அல்ல தான் முதல் சொல்கிறான்னு இல்லை, அரபு மொழியில் பழக்கத்தில் உள்ளது. அரபு மொழி அந்த மக்களுடைய பழக்கத்தில் என்ன இருக்கும்னு கேட்டால் மின்க என்று சொல்கிற இடத்துல மின் லதுன்க, அல்லாவும் சொல்கிறான் மின் லதுன்னி, என்னிடமிருந்து. மின்னின்றாலும் அதான் அர்த்தம், மின்னி என்றால் என்னிடமிருந்து. மின் லதுன்னி அதுவும் என்னிடமிருந்து அர்த்தம். மின்னா என்றால் எங்களிடமிருந்து. மின் லதுன்னா எங்களிடமிருந்து தான். இந்த லதுன்கிற வார்த்தைக்கு அந்த லதுன் இல்லாமலே அந்த அர்த்தம் அதில் இருக்குது. மின்கண்டு போட்ட உடனேயே அந்த அர்த்தம் இருக்குது. ஆனாலும் சில இடங்களில் மின்கண்டு போடுவாங்க, சில இடங்களில் மின் லதுன்கண்டு போடுவாங்க. அந்த மக்கள் எப்படி போடுறாங்களோ அப்படி தான் நம்மளும் போட முடியும். அல்லாஹ் புது பாஷையை உண்டாக்கிய குரானை இறக்குறான். அந்த மக்கள் எந்த பாஷையில் பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த பாஷையில் தான் குரானை இறக்குறான். அந்த மக்கள் இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால என்ன வந்திருக்கு, லதுன்கிறது வேஸ்ட்டான சொல்லு வரலாமான்னு கேட்கக்கூடாது. வேஸ்ட்லாம் கிடையாது, அந்த மக்கள் அதை பயன்படுத்திட்டாங்கன்னா வேஸ்ட்டு கிடையாது. அப்போ மின் லதுன்க, மின்கன்னு அர்த்தம் உன்னிடமிருந்து. உன்னிடமிருந்துங்கிறதுக்கு பதிலாக அந்த லதுன்கிற வார்த்தை மீனிங்லெஸ்ன்னு வச்சுக்கலாம். அதை ஏன்னு கேட்டால் எதுக்கு மீனிங்லெஸ்ன்னு சொல்கிறோம்னு கேட்டால் அந்த லதுன்கிற வார்த்தையை நீக்கிட்டாலும் அந்த அர்த்தம் வந்துடுதுல்ல. ஹப்லனா மின்க, உன்னிடமிருந்து தருவாயாக. ஹப்லனா மில்லதுன்க, அதே தான், உன்னிடமிருந்து தருவாயாக. அப்போ மில்லதுன்க மின்கங்கிற ஒரே அர்த்தம் தான். ஹப்லனா எங்களுக்கு அன்பளிப்பாக தருவாயாக. மின்லதுன்க உன்னிடமிருந்து தருவாயாக. ரஹமத்தன் அருளை தருவாயாக. ரஹமத்துங்கிற ஒரு அருட்கொடையை எங்களுக்கு தருவாயா. உன் புறத்தில் இருந்து ரெண்டு விஷயத்தை நம்ம துவா செய்ய சொல்கிறான்ல. எங்களை நேர்வழி வந்ததுக்கு பிறகு தடுமாற வச்சுப்படாத ஒன்று. ரெண்டாவது உன் புறத்திலிருந்து ரஹமத்தை கொடு, எங்களுக்கு அருளை தந்துக்கிட்டே ஏறி. அந்த அருளுங்கிறது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம், கல்வி, செல்வம், நிம்மதி, சந்ததி, மனை மக்கள் அனைத்தையும் சேர்த்துக்கிறோம். எங்களுக்கு உன்புறத்திலிருந்து ஒரு ரஹமத்தை தருவாயாக, அருளை தருவாயாக அப்படின்னு ஒரு துவாவை செய்ய சொல்லிட்டு இன்னக்க நீ, அந்த இன்னக்க, இந்த இன்னக்க இருக்குல்ல, இந்த அந்த இல்லாமல் அர்த்தம் செஞ்சு பாருங்க. இன்னக்கல் வஹாப். வஹாப் என்றால் அந்த வஹபன் பார்த்தோம்ல, ஹபுலானா அந்த சொல்லு தான்.
அல்லாவுக்கு ஒரு வஹாபுன்னு பேர் இருக்குல்ல, அந்த வஹாபுங்கிற இதில் உள்ளது தான் அந்த வஹபன்னு. இப்போ ஹபுலானான்னு பார்த்தோம்னா அந்த ஃபேல் தான் அது. வஹப என்பதனுடைய இஸ்முல் ஃபாயில் வந்து வாஹிபுன்னு வரும். வஹப என்றால் அன்பளிப்பு செய்தான், வாஹிபுன் அன்பளிப்பு செய்பவன். அந்த வாஹிபு என்பதை வந்து அதாவது ஃபஆலுங்கிற ஒரு வடிவத்துக்கு மாற்றினார்கள்னு சொன்னால் அது வந்து முபாலகான்னு சொன்னால் சூப்பர்லேட்டிவ் டிகிரிங்கிறாங்கல்ல, அதுக்கு உள்ள வசனாக மாறிடும். இப்போ அலிமன் இருக்குது, ஆலிம் அறிந்தவன், அல்லாம் மகா அறிந்தவன், ரசக்கண்டா ரிசுக்களித்தான், ராஜிக்குன்னா ரிசுக்களிப்பவன், ரஸ்ஸாக்குண்டா பயங்கரமாக ரிசுக்களிப்பவன், ரொம்ப அதிகமாக. அது மாதிரி ஜபர என்றால் ஒரு அடக்கி ஆள்பவன், ஜாபிர்னா அடக்கி ஆள்றவன், ஜப்பார் கடுமையாக அடக்கி ஆள்றவன், ஜப்பாரு கஹாரு ரஸாக்கு வஹாபு அந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் இந்த முபாலகாம்பாங்க. அரபில் என்ன செய்வாங்க, இந்த முபாலகாவை பற்றியும் உங்களுக்கு கடந்த காலத்தில் சர்ஃபு பாடத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது. இஸ்முல் ஃபாயிலுடைய அர்த்தம் தான், இஸ்முல் ஃபாயிலே கொஞ்சம் கூடுதலான ஒரு அர்த்தம் வந்துடும். வஹாபுன்னா வாரி வழங்கு, வாஹிப் என்றால் வாரி வழங்குறவன், வஹாபுன்னா பயங்கரமாக வாரி வழங்குறவன், மிக அதிகமாக வாரி வழங்குறவன் அப்படிங்கிற அர்த்தம். வஹப என்கிற வார்த்தையிலிருந்து தான் வஹாபு என்பது வருகிறது. எல்லாம் ஹிபத்து வஹப எல்லாம் ஒன்று தான். அப்போ இன்னக்க நீ அல் வஹாப், நீ அதிகம் வழங்குவோனாக இருக்கிறாய். எதுக்கு நான் உன்கிட்ட கேட்குறேன்னு கேட்டால், எதுக்காக வேண்டி உன்ட்ட ரஹமத்தை தாண்டு கேட்குறோம், உனக்கு உன்ட்டு தன்மை அதுதானே, வாரி தானே வழங்குவேன், நீ வாரி வழங்குறவனா தானே இருக்கிற அப்படிங்கிறதுக்காக வேண்டி சொல்கிறோம். அப்போ இன்னக்க இந்த அந்தத்தை விட்டுட்டு படிங்க, இன்னக்க நீ அல் வஹாப் வாரி வழங்குறவன் அப்படின்ட்டு இருக்குது. அப்போ இந்த அந்த எண்ணத்துக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இது வந்து வேஸ்ட்டாக வரல. ஏன்னு கேட்டால் இன்னக்க என்பதில் நீங்கிறது இருக்குது. இன்னக்கேண்டா நீ தானே, கேண்டு வருதுல, அதுவும் இன்னும் வந்ததுனால அந்த அந்த மீற போட்டிருக்கிறாங்க. இன்னக்க என்றால் நீ தான், மறுபடியும் நீண்டு போட்டோம்னா இது எதுக்கு போடுவாங்கன்னு கேட்டால் அரபியில் வந்து அவன் 2 தடவை போட்டான்னு வைங்க, அவனேன்னு அர்த்தம் வந்துடும். அவன் தான், வேற ஒருத்தன் இல்லைங்கிறதுக்கு வந்துடும். அப்போ இன்னக்கல் வஹாபுனா நீ வஹாபுன்னு அர்த்தம், இன்னக்கு அந்தல் வஹாபுனா நீ தான் வஹாபு, வேற எவனும் இல்லைன்னு அர்த்தம். அந்த இன்னக்க நீண்டு போட்டுட்டு இன்னொரு நீ, 2 நீயே போடுறது, 2 நான் போடுறது, 2 அவன் போடுறது, 2 அவள் போடுறது, அப்படி போட்டிங்கன்னு சொன்னால் அதுதான், அவன் தான், அவள் தான், இவன் தான், அந்த தான்கிற ஒரு அர்த்தம் அதில் வந்துடும். அப்போ இன்னக்கண்டா நீ, இன்னக்க அந்தன்னா நீ தான், 2 நீ வந்துருச்சுல. தமிழ் அப்படி சொல்லணுமா, நீ வஹாபுன்ட்டு சொல்லுவோமா, நம்ம மொழியில் அப்படி சொல்ல மாட்டோம். அது எதுக்கு சொல்லுவோம்னா நீ தான்னு சொல்லுவோம். அப்போ நீ தான் என்று சொல்கிறதே வந்து இந்த ஸ்டைலில் அரபியில் சொல்கிறாங்க, அவ்வளோதான். இன்னக்க இறைவா நீ தான், அந்தல் வஹாப் நீ தான் வஹாபு, வஹாபுன்னா வந்து வாரி வாரி வழங்கக்கூடிய ஒருத்தன் என்ற காரணத்தினால் எங்களுக்கு ரஹமத்தை வழங்குவாயாக அப்படின்ட்டு 3:8 வந்து கேட்க சொல்லிட்டானா. மேலும் கேட்க அந்த இல்முல கல்வியில் தேர்ந்தவர்கள் மேலும் கேட்பாங்களாம். இதுவும் அவங்க சொல்லுதான், ரப்பனா எங்கள் இறைவா, இன்னக்க நீ ஜாமியுன் நாசி மக்களை திரட்டுபவன், ஜமான்னா திரட்டுவது, ஜும்மா ஜமாத்துலாம் சொல்கிறாங்கல்ல, ஜும்மா தொழுகைன்னா மக்கள்லாம் திரள்வது, ஜமாத் தொழுகைன்னா மக்கள்லாம் கூட்டமாக சேருவது, அந்த ஜமாத்து இந்த ஜமாத்துன்னெலாம் பேர் வச்சுக்கிறாங்கல்ல, சுன்ன ஜமாத்து, அதெல்லாம் ஜமாவில் உள்ளது தான். ரப்பனா எங்கள் இறைவா, இன்னக்க நீ ஜாமியுன் நாசி மக்களை திரட்டுபவனாக இருக்கிறாய், லியோமின் ஒரு நாளில் எல்லாரையும் திரட்டுவாய். எந்த நாள், லா ரைப ஃபீஹி அந்த நாளில் எந்த சந்தேகம் கிடையாது, கண்டிப்பாக வந்தே தீரும். கண்டிப்பாக உலகம் அழிக்கப்பட்டு வந்தே தீரக்கூடிய ஒரு நாள் இருக்குதுல்ல, அந்த நாளில் எங்களை எல்லாம் எல்லாத்தையும் ஒன்று திரட்டுவோம், அதுக்கு தான் பயப்படுறோம். அந்த நாளில் எங்களை ஒழுங்காக நடத்துங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் கேட்க சொல்கிறோம். ரப்பனா எங்கள் இறைவா, இன்னக்க நீ ஜாமியுன் நாசி மக்களை திரட்டுபவனாக இருக்கிறாய், நீ திரட்டுபவன், லியோமின் ஒரு நாளில், அது கியாமத்து நாளில் திரட்டுபவனாக இருக்கிறாய், லா ரைப ஃபீஹி அதில் எந்த சந்தேகம், எந்தங்கிற அர்த்தம் வந்து ரைபன் வர்த்தகம் வந்திருக்குல்ல, அப்படி வந்துச்சுன்னா லா ரைபுன் என்றால் ஒரு சந்தேகம் இல்லை, லா ரைப என்றால் எந்த டவுட்டும் இல்லை, லா ரைப ஃபீஹி அதில் எந்த டவுட்டுமே இல்லாத ஒரு நாளில் மக்களை எல்லாம் திரட்டக்கூடியதாக இருக்கிறாய். இன்னல்லாஹ அல்லாஹ் வந்து லா யுஹ்லிஃபுல் மீஆத் மீற மாட்டான், அகலஃபன்னா மீறுவது, சொன்ன சொல்லை மீறுவது, லா யுஹ்லிஃபு அல்லாஹ் மீற மாட்டான், அல் மீஆத் மீஆதுன்னா வாக்குறுதி, வாதன் இருக்குல்ல, அதுலேருந்து வந்த ஒரு சொல்,
நீ வாக்குறுதியை அல்லாஹ் வந்து மீற மாட்டான், சொன்னபடி நீ என்ன செய்வா, எல்லாத்தையும் ஒன்று திரட்டுவா என்று இந்த 9 வசனத்தில் வந்து இதுவரைக்கும் வந்து அந்த நல்லடியார்கள், யார் நல்லடியார்கள், கல்வியில் தேர்ந்தவர்கள்னு சொல்லப்படுதில்ல, அந்த முஹ்கம் முத்தசாபிகத்தை பிரித்து வழங்கி கொள்வார்கள்ல, அந்த மக்கள் என்னென்னலாம் சொல்லுவாங்க அப்படிங்கிறதை எல்லாம் எடுத்து காட்டுறான். அவன் எடுத்து காட்டுறான் என்றால் என்ன அர்த்தம்னு கேட்டால், நம்மளை அப்படி சொல்லணும்னு அர்த்தம். நம்மளை என்ன செய்யணும், எல்லாம் இந்த அடிக்கடி இந்த பிரார்த்தனைகளை செய்யணும். எங்களை நேர் வழி காட்டினதுக்கு பிறகு வேறு பக்கம் மாற்றி விட்றாத, உன்னுடைய அருளை கொடு, நீ தான் வாரி வாரி வழங்குற வள்ளலாக இருக்கிறாய் அப்படிங்கிற துவாவை அந்த மக்கள் செய்வார்கள்னா நீங்களும் செய்யுங்கள் என்பதற்காக வேண்டி எல்லாம் என்ன செய்கிறான், இதை வந்து சொல்லி காட்டுறான். இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ளதை அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். 9 வசனம் முடிச்சிருக்கணும், சரியா?